அதிரடியா இல்லையா சார்? நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம் சார், உங்கள் நாலேஜ் கொண்டு வரணும் இல்லையா சார்? சார் சார் எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி வந்து சொன்னோம். அதிகாரிகளும் நாங்கள் கலந்து ஒரு கூட்டத்தை உங்கள் தலைமையில் போடுங்க சார். கிரிவன் சார், ஏன் சார் நாங்கள் சொல்கிறது 100% நீங்கள் பண்ணிவிடுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அப்படி இல்லை, சில விஷயங்கள் உங்களால் நிறைவேற்ற முடியாது, அதை நீங்கள் சொல்லலாம். நிறைய இமீடியட்டாக நான் அந்த மாதிரி கூட்டங்கள் நடத்தும் பொழுது 50 விழுக்காடு பிரச்சனைகளை நம்மளால் சால்வ் பண்ண முடியும்னு நான் சொன்னேன். நல்ல யோசனை சார், கண்டிப்பாக நான் பண்ணுறேன். நீங்கள் மேடம் இருக்கும்போதும் நாங்கள் சொன்னோம். இதுவரை ஒரு மீட்டிங் கூட நடக்கலை. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய. அதாவது சார், இப்போது அன்னை தெரசா நகர் வார்டு 22 அங்கே ஒரு குழாய் மாற்ற வேண்டிய 100 மீட்டர் தான் மாற்ற வேண்டியிருக்கு. அந்த ஃபைலு சாருக்கு புட்டப் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் ஒரு சைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த குழாய் உடனே மாற்றப்படும். அதே போல் கண்ணம்மா நகர், அந்த இது சரஸ்வதி நகர், அந்த லிங்க் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரோடு சார் போனீங்கன்னா தெரியும், அவ்வளவு மோசமாக இருக்குது. அந்த ரோடுக்கு இன்னும் இது மழைநீர் கால்வாயும் கிடையாது, ரோடும் கிடையாது சார். அதே போல் நெமிலிச்சேரி ஏரியிலேருந்து போன மலைக்கு பார்த்தீங்க அவ்வளோ மோசமாக அந்த ஒரு கால்வாயினால் 2 வார்டு மக்கள் மொத்தமாக பாதிக்கும். 8 ஒர்க்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஆமாம் சார். 8 ஒர்க்கில் நம்மளுக்கு வந்துட்டு போன மாதம் ஒரு 2 ஒர்க் சாங்ஷன் பண்ணி கொடுத்தேன். அது நம்மளுக்கு வந்துட்டு ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் சாங்ஷன் பண்ணாலும் 4 கோடி வேணும். 4 கோடியெலாம் வந்துட்டு 3 மாதத்துல நம்ம சாங்ஷன் பண்ண முடியாது. கொஞ்சம் பார்ட்டாக நான் பண்ணி கொடுக்குறேன்னு தான் சொன்னேன். அதனால் பார்ட்டாக நான் பண்ணி கொடுத்துறேன். அதே போல் எல்லாமே வந்துட்டு எஸ்டிமேட்டோடு வந்துருச்சு. எனக்கு லாஸ்ட் மந்த் 2 ஒர்க்கு சாங்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க கொடுத்ததில் 2 ஒர்க் சாங்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு 5 ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறேன். சாரு கூட நான் ஃபோட்டோவோட போட்டிருந்தேன். ரோடு அந்த போஸ்டல் நகரில் யூஜிடி பைப் மாற்றி மெயின் லைன் அது மாற்றி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிடுச்சு சார். அது பார்த்தீங்கன்னா அந்த வெட் மிக்ஸ் போட்டிருந்தாங்கல்ல, அதெல்லாம் மேலே எழுப்பிடுச்சு, ஸ்கிட்டாகி விழுகுறாங்க. ஒரு இடத்துல அந்த ஒரு டேர்னிங்கில் பெரிய பள்ளமாகி போச்சு. இப்போ இது வரைக்கும் பண்ணல சார். அதே போல் குளக்கரை சாலை மெயின் சாலை லிங்க் டு வேல்ஸ் காலேஜ் ரேடியல் ரோடு போகிற ரோடு, அந்த ரோடு தோண்டி போட்டு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு சார். இது பண்ணல. அதே மாதிரி நம்ம பிஹெச் இருக்கு பாருங்கள், அங்கேயும் தோண்டி போட்டுருக்கு. அந்த குளக்கரை சாலை ஒரு காவா சைடில் இருக்குது. எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ஃபண்டு வருது சார். 140 crores ரோடு வருது. நம்ம கார்பரேஷனுக்கு ரோடு ஆல்ரெடி 100 கோடி சாங்ஷன் பண்ணிட்டாங்க. எல்லா வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இன்னொரு 40 கோடி சாங்ஷன் பண்ணோம். அதுவுமே இப்போ ப்ரொபோசல்லாம் கொடுத்துட்டோம். இன்றைக்கி நாளைக்கு சாங்ஷன் ஆகிடும். அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரோடெல்லாம் நீங்கள் எங்கே கேட்குறீங்களோ, யூஜிடி ஏரியா முடிஞ்ச ஏரியாவில் எங்கே கேட்குறீங்களோ போட்டு கொடுத்துடலாம். அது அதான் சார். நம்ம ராதாநகர் மெயின் ரோட்டில் செல்வ மகளில் இருந்து அந்த நெமிலிச்சேரி வரைக்கும், அது வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் தான். அதுக்கப்புறம் ஹைவேஸு. ஆனால் இதுவரையில் அந்த ரோடு பார்த்தீங்கன்னா தெரியும், மக்கள் அவ்வளோ மோசமாக இருக்குது. சாலையில் என்க்ரோச்மெண்ட் தயவு பண்ணி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கடைக்காரவங்க பார்த்தீங்கன்னா போர்டு இந்த மாதிரி ஷீட் வச்சிடறாங்க சார். ஷீட் வச்சு இந்த பக்கம் வந்தவங்க என்க்ரோச் பண்ணிடுறாங்க. ஒரு ரொம்ப மோசமாக இருக்குது சார். ஆக்சிடென்ட் ஆகுது. 4 ரோடு மோசமான ரோடு இருக்குது. இன்னும் சிஎல்சி ஒர்க்ஸ் ரோடு, வேளச்சேரி சென்னை ரோடு எடுத்தோம். அன்றைக்கி எனக்கு நெமிலிச்சேரி ரோடு ஒன்று இருக்குது. ஜிஎஸ்டி ரோடே மோசமாக தான் இருக்குது. முடிச்சூர் மெயின் ரோடு 4 ரோடு மோசமாக. அதே போல் ஆர்பி ரோடு சார். ஆர்பி ரோடு உங்களுக்கு நான் லெட்டர் அந்த ஹைவேஸில் வந்து லெட்டரை வச்சு என்க்ளோஸ் பண்ணி உங்கள் சார் கொடுத்துருக்கேங்க லெட்ரு. அது ஐஸ் பண்ணி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லுங்கள். ஆமாம் சார். ஏன்னா இந்த வாரத்தில் இருந்து ஒரு டிரைவ் பண்ணுறோம். 3 உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு சார். அங்கே ஆர்பி ரோடு 3 உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம அஸ்தாபுரம் பஸ் ஸ்டாண்டில் எந்த பேசிக் ஃபெசிலிட்டியுமே இல்லை சார். லேடிஸ் போனாங்கன்னா அங்கே பாத்ரூம் போகிறதுக்கு வசதி இல்லை. அந்த ஸ்டாஃபுங்களே உட்காரது இடம் கிடையாது. அது என்ன பிரச்சனை என்ன சார்? அங்கே ஒரு கோர்ட் லிட்டிகேஷன் இருக்குது, ஒரு கண்டெம்ப்ட் கேஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும் சார். 2022 ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு சார். அவன் என்ன சொல்கிறான்னா லேண்ட் திருப்பி போய் கண்டெம்ப்ட் போட்டு எனக்கு பர்சனலாக பேரண்ட்ஸ் போட்டு பர்சனலாக பேரண்ட்ஸ் தெரியும் நினைக்கிறேன். ஹைகோர்ட்டில் கோர்ட்டை நியூசன்ஸ் பண்ணிக்கிட்டு அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த லிட்டிகேஷன் சால்வ் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல இல்லை சார். அந்த கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் என்ன கூட படிக்கிறேன் சார். பேசிக் திங்ஸ் என்ன பண்ண லாஸ்ட்டு இல்லை என்ன பண்ணால் the respondent including தாம்பரம் கமிஷனர், the respondent are directed to initiate appropriate proceedings to acquire the land and pay compensation to the petitioner accordingly, and they are directed not to put any bus stand on the said land until the land is acquired under the process of law. ரைட்டு. பட் இப்போ நம்ம ஏற்கனவே பஸ் ஸ்டாண்ட் போட்டோம். நம்ம
அதுக்கு பேசிக் ஃபெசிலிட்டின்னா இந்த நம்ம லேண்ட் அக்விசிஷன் ப்ராசஸ் பண்ணால் தானே சார் பண்ண முடியும். அது லேண்டே அவங்களது இல்லையே, நம்ம ஏன் அந்த லேண்ட் அக்விசிஷன் அதெல்லாம் கரெக்டு தான் சார். அப்பீல் போயிருக்கோம். ஆமாம் ஆமாம், அந்த சர்வே நம்பர் எல்லாம் முன்னாலே அங்கே பல்லாவரம் நகராட்சியில் அக்விசிஷன் போனோம்னா நம்மளே அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஆமாம், மிஸ்டர் ராமூர்த்தி கமிஷனர் இல்லையா, அவர்கிட்டே சொன்னோம். அவரும் அதுதான் சொன்னார், நீங்கள் சொன்னது தான், சர்வே நம்பரே தப்பு சார், கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபேவராக வரும்னு சொல்லிட்டு. டெம்பரரியாக கூட அங்கே டாய்லெட் வைக்கலாம்ல சார், எந்த வசதியுமே இல்லை. நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் போனால் தான் மறுபடியும் கண்டெப்ட் மறுபடியும் இதாகும், வைலேட் ஆகும், மறுபடியும் போய் நம்ம பஸ்ஸில் பெர்மிஷன் கொடுத்து நிறுத்துவாங்க. அதுதான் பிரச்சனையே. இதில் டெம்பரரியாவது அந்த பஸ் ஸ்டாண்டை வந்துட்டு ஃபர்தராக நம்ம எதுவுமே டெவலப் பண்ண முடியாமல் இருக்குது. இல்லை சார், அதில் டாய்லெட் எல்லாம் கட்டிட்டாங்க, அந்த கேட்டு இந்த டைல்ஸ் எல்லாம் ஒட்டியாச்சு, யூஜிடி மட்டும் லைன் கொடுக்கணும். அது தண்ணி வாட்டர் ஃபெசிலிட்டி ஏற்படுத்துன்னு அதில் அது ஒன்றுமே இல்லை. ஆமாம் சார். அப்புறம் நாங்கள் கொடுக்குற லெட்டருக்கு ஒரு ரிட்டர்ன் ரிப்ரசன்ட் கொடுத்தா சார் எங்களுக்கு என்ன கொடுப்பாங்களே, இது வரைக்கும் ஒன்றும் வரல சார், இது வரைக்கும் ஒன்றும் கூட வரல. நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க, நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நாங்கள் கொடுக்குற லெட்டரில் இன்னென்ன விஷயத்துக்கு என்னென்ன எடுத்துருக்குறோம், இன்னென்ன காரணங்களால் இது செய்ய முடியாது, இன்னென்ன காரணத்தில் டிலே ஆகுது, அந்த மாதிரி தான் சார் எங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் இல்லையா. தயவு பண்ணி அந்த கூட்டத்தை கூட்டுங்க சார், ஒரு 6 மாதம் ஒரு தடவை கூட்டுங்க. ஏன்னா நமக்குள்ளே வந்து சார் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் 100% கோஆப்ரேட் பண்ணுறோம். தாம்பரம் மாநகராட்சி தமிழ்நாட்டிலே நம்பர் 1 கலெக்ஷன் அப்படிங்கிறது டார்கெட் அச்சீவ் பண்ணுறது நாங்கள் தான் காரணம். அங்கங்கே அந்த வாலண்டியராக நாங்களே கேம்ப் போட்டு கலெக்ட் பண்ணி கொடுத்தோம். அதில் நான் ஏற்கனவே சார்கிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு காரணத்தினால மோர் தென் 30% அன்ஆத்தரைஸ்டு கனெக்ஷன்ஸ் இருக்குது, வாட்டரும் சரி யூஜிடியும் சரி. அதை வந்து இன்னும் நம்ம நெட்வொர்க் கொண்டு வரவே இல்லை. அதை வந்து ஒரு ஒன் டைம் போடுங்க சார், ஒரு இதாக போட்டு ஸ்டாஃப் விட்டு ஒரு வீட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது, அது என்னென்ன இதுக்கு நெட்வொர்க் வந்திருக்கு, எது வரல அப்படிங்கிறத நீங்கள் சர்வே பண்ணிங்கனாலவே ஈஸியாக அதை கொண்டு வந்துட முடியும். ஒன் டைமாக ஈஸியாக உங்களுக்கு நமக்கு ரெவன்யூ தானே சார் போகுது, அதை நீங்கள் பண்ணலாம். அது பண்ணுறதுல சிரமம் இல்லையா? நான் பண்ணிடுறேன் சார். இந்த நீங்கள் சொன்னதில் ஒரு 2-3 விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அதை நம்ம இமீடியட்டாக எடுத்து பண்ணிவிடுவோம். சரிங்க சார். எவிக்ஷன் ஒன்று பண்ணணும், நம்பிச்சேரி ரோடு, அதுக்கப்புறம் வந்துட்டு அஸ்தனாபுரம் பஸ் ஸ்டாண்டு ஃபெசிலிட்டிஸு, கிரீவன்ஸ் ஃபெசிலிட்டி 3 சொல்லியிருக்கீங்க. ஆமாம் சார். இம்பார்ட்டண்ட்டாக அதே மாதிரி அந்த நெமிலிச்சேரி ஏரியிலேருந்து ஒரு காவா போகுதில்ல, தயவு பண்ணி அதை முதல்ல எடுங்க இந்த மழை காலத்துக்குள்ளேயாச்சும். சார் நான் வந்து கிட்டத்தட்ட 22-23 இதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட வந்துட்டு இது வரைக்குமே செலவு பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருப்பேன். எல்லாமே ஜென்ரல் பண்ணிட்டு தான் எடுத்து எல்லாமே செலவு பண்ணிட்டு தான் இருக்கிறோம். பட் இருந்தாலும் என்னென்னா பிரச்சனை அதை விட பெருசாக இருக்குது, அதான் ப்ராப்ளமே. சார் எங்கள்கிட்ட உங்களுக்கு பிடிச்சது, உங்கள்கிட்ட எங்களுக்கு பிடிச்சது என்ன தெரியுமா, உங்களை அப்ரோச் நல்லா இருக்குது. பட் நாங்கள் சொல்கிற விஷயங்களை நீங்கள் பண்ணால் உங்களுக்கு நாங்கள் 100% ஹெல்ப் பண்ணுவோம். கூடவே உங்களுக்கு துணையாக இருப்போம். கண்டிப்பாக அந்த மீட்டிங்கை கூடுங்க, அந்த கிரிவன்சஸ் மீட்டிங் கொஞ்சம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அந்த ரிசல்ட்டை நீங்களே பார்ப்பீங்க. ஆக்சுவலி வந்துட்டு அன்னைக்கு கூட கொஞ்சம் பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலி ஒரு 2-3 வார்டுக்கு கம்பைன் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வார்டு போட முடியாது, 70 வார்டு இருக்குது, 70 நாள்னா இதே வேலை தான் பார்க்கணும், இந்த வேலையும் பார்க்க முடியாது. ஒரு 3 வார்டு 4 வார்டு கம்பைன் பண்ணி ஒரு கிரிவன்ஸ் அதை போடுங்களா சார். சார் 5 ஜோன் இருக்குது சார், 2 போடலாம், 2-3 சேர்த்து ஒரு நாளைக்கு போடுங்க சார். நாங்கள் 2-3 தான் ஃபெடரேஷன், 2-3 சேர்த்து போடுங்க. எனக்கு நீங்கள் இன்வைட் பண்ணுங்கள். ஒரு ஜோனுக்கு அந்த மாதிரி ஒன்று போட முடியாது சார், நிறைய கிரௌடு வரும். இல்லை 2 ஜோனுக்கு ஒன்று போடுங்க. ஒரு ஜோனுக்கே போட முடியாது, கொஞ்சம் மைக்ரோ 4 வார்டு மைக்ரோ லெவலில் போடுவோம். 4 வார்டு 3 வார்டு, சில இதில் கொஞ்சம் சின்ன வார்டாக இருந்தால் 5 வார்டு, அந்த மாதிரி கம்பைன் பண்ணி போட்டுட்டிங்கன்னா இதிலே போடுறோம், ஈஸியாக இருக்கும் சார். உங்களிலே போடுறோம். நீங்கள் அங்கே வரதுனால நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம், எங்களை எங்கே கூப்பிட்டாலும் நாங்கள் வரோம், எப்படி வேணாலும். பக்கத்தில் போட்டுருவோம், அங்கேயே சார் இடம் இருக்குது, நடுவில் ஏதோ ஒரு மண்டபத்தில் போட்டுருவோம். மண்டபம் இருக்குது, அசோசியேஷன் பில்டிங் இருக்குது, அதிலே கூட போடலாம். உறுதியாக போட்டுடலாம் சார். இந்த மந்த்து எண்டுக்குள்ளே போடுவோம், அப்படி இல்லைன்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் போட்டுருவோம். அதே மாதிரி நேரத்தில் உங்களுக்கு எவ்வளோலாம் கம்பல்சரி இருக்கும், எப்படிலாம் வரும்னு எங்களுக்கு நல்லா தெரியும் சார். ஆமாம், கண்டிப்பாக எங்களுக்கு தெரியும். அதனால் அதெல்லாம் நம்ம கடைசியில் என்ன ஆகுன்னா, யாரெல்லாம் ப்ரெஷர் கொடுக்குறாங்களோ, யாரெல்லாம் அதெல்லாம் காலாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் போயிடுவாங்க, எஸ்கேப் போயிடுவாங்க. அஃபீஷியல்ஸ் தான் நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் ஆகிடுவோம் இல்லைங்களா. அதனால் நான் உங்களுக்கு 100% உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறோம். தயவு செய்து இதை கொஞ்சம் பண்ணுங்கள். இந்த ப்ரையாரிட்டி பேசிஸில் எங்கெல்லாம் உண்மையிலேயே சார் நீங்கள் வந்தீங்கன்னா ப்ரையாரிட்டி இருக்குது, அதான் சார் நான் பண்ணிடுறேன். நீங்கள் அந்த பக்கம் வாங்க சார், நீங்கள் வாங்க, நான் கூட வர்றேன். எந்த இடம்லாம் எவ்வளோ மோசமாக இருக்கிறத உங்களுக்கு காட்டுறேன், அதை ப்ரையாரிட்டி பேசிஸில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு நான் ஜோன் 3 வரும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆமாம் சார், பண்ணிங்கன்னா நான் கூப்பிட்டு போகிறேன். அந்த வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான். ஆமாம் சார், ஏன்னா நீங்கள் 100% எல்லா ஏரியும் இன்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்களை மாதிரி ஆட்கள் ரெப்ரசென்ட் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் நான் எடுத்து போய் காட்டுறேன். ப்ரையாரிட்டி பேசிஸில் கொஞ்சம் பண்ணி கொடுங்க. இந்த வாரம் வரும்போதே சொல்கிறேன். ஆமாம்.
அப்படியே அந்த 23 சூர்யா மரங்கி படிக்கலாம் பல வாட்டி சொல்லிட்டேன். இல்லை அது சூர்யா அன்னைக்கு கூட வந்து கொடுத்தாங்க மறுபடியும் ஓரளவுக்கு. சூர்யா எடுக்கலாம். ஞாபகம் இருக்கு. இல்லை ஞாபகம் இருக்கு, அந்த சூர்யா அப்படின்னு ஞாபகம் இருக்கு சார். அந்த பல்க் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல சார், ஆமாம். அதில் நம்ம கடிதம் கொடுத்தோம் சார். ஏன்னா அவங்களே பண்ணிங்கன்னா அதுக்கு 3 வகையான தண்டனை ஆகிடும் சார். அது அவங்களுக்கு 3 வகையில் வரி கட்டுறாங்க. ஒன்று ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் மூலியமாக கட்டுறாங்க, அப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் கட்டுறாங்க. இப்போ 3வது நீங்கள் 50 ஃப்ளாட்டு அதுக்கு மேலே உள்ளவங்கள அவங்களே பண்ணிக்கணும்னு சொன்னால் அது ரொம்ப பேர்டன் சார். அது ரொம்ப கஷ்டம், அவங்களால பண்ண முடியாது. அதை கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்கள், தயவு பண்ணி ரீகன்சிடர் பண்ண. லெட்டர் கொடுத்துக்கோ ஏற்கனவே உங்களுக்கு. ஆமாம், அது இல்லை, இது நெடுநாள் பிரச்சனை தான் அது. ஆமாம், கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்கள். அதே போல் வார்டு 17 கிருஷ்ணா நகர் ஜெயலட்சுமி நகர் இருக்குது. அதுக்கு ஒரு லிங்க் ரோடு. நான் 2004 இந்த ஃபெடரேஷன் செக்ரட்டரியாக வந்தேன் சார். அதுலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த ஜனங்கள் வந்து ஈவன் தான். லிங்க் ரோடா சார்? ஆமாம் சார், லிங்க் ரோடு. சுபநகர்லேருந்து ஒரு லிங்க் ரோடு போடணும். எவ்வளோ மீட்டர், கிலோமீட்டர்? அது மீட்டருக்கு எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல சார். சார் வந்தீங்கன்னா நான் வந்து கூட கூப்பிட்டு போகிறேன். நம்ம ரோடா இல்லை ஹைவேஸ் தான்? ஹைவேஸ் இல்லை, அது ரெசிடென்ஸ் ஏரியாவை வந்து ஏரி கரை ஒன்று இருக்குது. அதில் போட முடியாது சார், ஏரி கரையில் போட முடியாது சார். நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். 17வது வார்டுக்கு 17வது மோரசம்பட்டி ஏரி பக்கத்தில் இருக்கு அந்த இதுனா அதுக்கு முன்னால் சார், முன்னால் சார் ஒரு தடவை இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஏரி கரையில் போட முடியாது. அந்த என்ன ஃபீஸிபிலிட்டியோ அதை பண்ணி கொடுங்க. அந்த ஜனங்கள் லிங்க் வேணும். அங்கே வந்து பாதாள சாக்கடை புதைக்கு இது வரைக்கும் கனெக்ஷன் இல்லை. 2 ஏரியா அது. வார்டு 17 கிருஷ்ணா நகர் ஜெயலட்சுமி நகர் 2 வார்டுக்கும் இதுவரைக்கும் யூஜிடி கனெக்ஷன் கொடுக்கல. யூஜிடி டெபாசிட் லேட்டாக டெவலப் பண்ண ஏரியாவா அது? இல்லை சார், அது ரொம்ப நாளாக இருக்குது சார். அது ரொம்ப நாளாக இருக்குது. அவங்க 6ல் யூஜிடி முடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாலே இருக்குது இந்த ஏரியா. அதுக்கு முன்னாலே இருக்குது. நான் 2004 நான் செக்ரட்டரி. அப்போலேருந்து அந்த இஷ்யூ இருக்குது. அவங்க இங்கே வரணும்னா அப்படி சுற்றி மோரசம்பேட்டை சுற்றி ஜிஎஸ்டியோட சுற்றி தான் இங்கே வரணும். இப்படியே வர முடியாது, ஷார்ட்டாக வர முடியாது. அவங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இல்லை சார். ஏதோ ஏரியிலேருந்து கொடுக்குறாங்க, அது போர்ட்டபுளாக இல்லை சார். அது அதே போல் யூஜிடி கனெக்ஷன் இன்னும் கொடுக்கல. டெபாசிட் கட்டி 3 வருஷம் ஆயிடுச்சு. 14 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு கணக்கு. சுபா கிருஷ்ணா நகர் அண்ட் ஜெயலட்சுமி நகர் வார்டு 17. வாட்டர் டேக்ஸ் வாட்டர் ஆமாம். அதான் சார். இந்த வாட்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா சார், இப்போது நான் எப்போ வாட்டர் வந்ததோ அதை நான் அன்னையிலேருந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன், டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு இந்த ரீஆர்கனைஸ் பண்ணாங்களா வார்டெல்லாம், என்னோட கனெக்ஷன் புது கனெக்ஷன் வேறு எங்கேயும் போயிடுச்சு. பழைய கனெக்ஷன் புதுசாக எனக்கு போட்டு அது பிரச்சனை இருக்குது சார். ஆமாம் சார், வார்டு வரையறை பண்ணும்போது எல்லாமே அட்ரஸ் மாறி போச்சு. அந்த பிரச்சனை இருக்குது, நெடுநாளாகவே இருக்குது. ஆமாம் சார். அது மறுபடியும் இப்போ அடுத்த ரிவிஷன் வரும்போது தான் சரி பண்ண முடியும். நம்ம சரி பண்ணிடணும். ஏன்னா நம்மளுக்கு ரெவன்யூ லீக்கேஜ் தானே சார் இது. இல்லை அவன் கட்ட முடியல. இப்போ நிறைய பேர் பெரும்பாலும் எல்லா டேக்ஸும் கட்டிடுறாங்க, வாட்டர் டேக்ஸ் மட்டும் கட்ட முடியல இந்த பிரச்சனையால். அதே போல் சார், இப்போ ஏற்கனவே இருக்கவங்களுக்கு புதுசாக 2500 டெபாசிட் கட்டுங்கன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு. எப்படி சார் அது? இல்லை, அதாவது சார் மொத்தமாக வந்துட்டு 2022 ஒரு ரிவிஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ரிவிஷன் பண்ணதில் வந்துட்டு 7500 மினிமம் டெபாசிட்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. என்னென்னா நம்மளுக்கு முன்னாடி கட்டினது ஒரு 5000 கட்டியிருப்பாங்க, அல்லது 10,000 வச்சுருப்பாங்க. 10,000 வச்சுருந்தப்போ 7,500 கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த விடுதலை இருக்கிற அந்த மீதியை தான் கட்ட சொல்லுவாங்க ஒழிய மற்றபடிக்கு இல்லை சார். எப்படி சார் அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணலை சார். வந்தவங்க என்ன சொன்னால் 7500 கம்பல்ஷன் பண்ணணும். ரெண்டாவது வந்து அப்போ முன்னாடி இல்லை அவங்க சப்போஸ் கட்டியிருந்தாங்க அப்படின்னா அந்த ரெசிப்டோ இல்லை இருந்ததுன்னா அது இல்லை சார். அந்த ரெக்கார்ட் ரெசிப்ட்டு பெரும்பாலும் எல்லாரும் வச்சுருக்க மாட்டாங்க சார். நம்மளும் முனிசிபாலிட்டியும் ப்ராப்பராக ரெக்கார்டு வச்சுருக்கல. அதுக்கு சரியான கார்லேட் பண்ண முடியாது. எங்களுக்கு ரெக்வஸ்ட் என்னென்னா, பழைய கனெக்ஷன் ஏற்கனவே கட்டுறவங்க, ஏன்னா இப்போ நாங்கள் அப்போலேருந்து கட்டிருக்கோம், எங்களை டெபாசிட்டில் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணிக்கோங்களா, அதுவும் 2500 மேலே வந்துருக்குமே சார். டெபாசிட் ஆல்ரெடி இப்போ 86லலாம் கனெக்ஷன் வாங்கியிருக்கிறவங்களுக்கு வந்து 7500 திருப்பி கட்டுன்றாங்க. அவங்க ஆக்சுவலாக ஆல்ரெடி 5500 கட்டியிருக்காங்க. சில பேர் அந்த காலத்தில் வந்து வச்சுருக்காங்க. அதை நியூ கனெக்ஷனுக்கு சரி ரைட்டு சார். ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் கனெக்ஷனுக்கு நீங்கள் 2500 அடிஷ்னலாக கேட்குறதுங்கிறது ஒரு பேர்டன் எங்களுக்கு. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் டெபாசிட் கட்டியிருக்கிறோம், அந்த டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணியிருக்குது. அப்போ அதெல்லாம் போக நீங்கள் அடிஷ்னலாகவும் 2500 கட்டிங்கன்னா அது எங்களுக்கு பேர்டன். நீங்கள் இந்த லீக்கேஜ் எல்லாம் சரி பண்ணால கண்டிப்பாக நல்ல ஒரு அமௌண்ட்டு உங்களுக்கு ரெவன்யூ வரும் சார். இது முதல்ல நீங்கள் சரி பண்ணுங்கள் தயவுசெய்து. ஒன் டைம் மெஷராக இது பண்ணுங்கள். அந்த லீக்கேஜ் எல்லாம் சரி பண்ணாலே நம்ம அடிஷ்னலாக யாருக்கும் பண்ண வேண்டிய சூழ்நிலை வராது. ரைட் சார். நாங்கள் 100% உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவோம். தயவு பண்ணி எங்களுக்கு நீங்கள் பண்ணுங்கள். ஒரு 5-6 கோடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நான் உடனே இப்போ பண்ணுறேன்.
புரியுது, இதை படிக்கிட்டு இருந்தால் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் அனுப்புகிறேன் சார். இல்லை என்ன கொடுத்து காப்பி கூட உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்றேன். ரைட் சார். நான் பார்த்துக்கிறேன். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. இந்த பக்கம் நீங்கள் வரவே மாட்டேங்கிறீங்க. வரமாட்டேன்றீங்களே, பல முறை சொல்லிட்டேன், நீங்கள் வரமாட்டேன்றீங்க. எங்கள் ஏரியா பக்கம் வந்தீங்கன்னா நாங்கள்லாம் எப்படி வாழ்கிறோன்னு நீங்கள் பார்க்க முடியும். வரமாட்டேன்றீங்க. தொடர்ந்து நாங்க போன்லயே டச்ல இருக்கீங்க. இல்ல நீங்க பாருங்க, இதை பாருங்க, கமிஷனரே பேசியிருக்கிறோம். கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி குறையெல்லாம் சரி பண்றதுக்கு. வடக்கு எல்லை ஜெயலட்சுமி. ஆமா, அந்த பக்கம்லாம் வரலாம். ஆரம்பமே. ஓகே சார். அதாவது என்னன்னா, நீங்க நல்லா இருக்கிற ஏரியா மட்டும் போய் பாக்குறீங்க. நீங்க எங்க ஏரியால வந்து பார்த்தா தான் நாங்க எப்படி வாழ்றோம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? திருச்சூலம் கல் உடைக்கிறாங்க, ஒரு தீவு இருக்குன்னு சொல்லி எல்லா பேரும் வராங்க. ஜெயலட்சுமி நகர், கிருஷ்ணா நகர் ஒரு தீவு தான் அது. இப்ப இல்ல, நான் 2004 இருந்து ஃபெடரேஷன் செக்ரட்டரியா வந்தேன். அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் நாங்க அந்த டிமாண்ட் வச்சிட்டு இருக்கோம். யாரும் தீர்க்கல. கண்டிப்பா வாங்க மேடம். சாருக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. அதாவது 2, 3 ஜோன் 3 ஜோன் 2 சேர்ந்தது தான் இந்த நலச்சங்கம். அங்கே ஒரு முறை நீங்கள் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய கோரிக்கை நாங்கள் நேரடியாக சொல்லுவோம். இந்த சபார்டினேட் பூரா கூட்டுவாங்க, என்னென்ன நோட் பண்ணிக்குவாங்க. அதில் 100ல் ஒரு 60% செய்யலாம். அது வந்து நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். வரி கட்ட சொல்லி சார் தான் கம்பல் பண்ணுறாரு எல்லாரையும். இல்லை வேலை நடக்கணும், கோரிக்கை வைக்கிறாரு. ஆமாம், பைப்பு மாற்றணும்னா அதுக்கு பணம் தேவைப்படுது. அந்த பணத்தை மக்கள் மூலமாக வந்தால் தான் நீங்கள் செய்ய முடியும். அதனால் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அது நடக்கலாம். காமராஜ் கிட்டே சொல்லுங்க, நீங்களும் வாங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 2, 3 பகுதிகளில் நிலவுகின்ற பல்வேறு மக்கள் பிரச்சனைகளை முன்னிறுத்தி அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நூற்றுக்கணக்கான எழுத்துப்பூர்வ கடிதங்களை கொடுத்து வேண்டுகோள் வைத்தும் தீர்க்கப்படவில்லை என்ற காரணத்தினாலே இந்த தாம்பரம் மாநகராட்சியில் அலுவலகத்தில் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் மட்டுமே. இதுபோல் மேலும் இந்த மாதிரி கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டங்கள் அங்கங்கே நடைபெறுவதை நிறுத்துவதற்கும் நிறுத்து வகையிலும் அல்லது இனிமேல் இதுபோல் நடக்காமல் இருக்க வேண்டும் என்ற வகையிலும் நடவடிக்கை எடுக்க வேண்டியது தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் மட்டுமே. ஒருவேளை இந்த கோரிக்கைகள் தீர்க்கப்படவில்லை என்றால் இதுபோன்ற பல முன்னெடுப்புகளை கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம். பாதாள சாக்கடை பிரச்சனைகள், சாலைகள் சரியில்லாமல் சாலைகள் பராமரிக்கப்படலை, பூங்காக்கள் பராமரிக்கப்படலை, கால்நடைகள் ஏரியா ஃபுல்லாக கால்நடைகள் வந்து பேப்பர்லாம் வருது, மாடு முட்டி சில பேர் ஹாஸ்பிட்டல் எலிசன் ஆகிருக்கிறாங்க. அந்த மாதிரி நடவடிக்கை, அதே தெருநாய்கள், இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எழுத்துப்பூர்வ கடிதங்கள் பலமுறை கொடுத்தும் நடவடிக்கை காரணத்தினால இதை வந்து நாங்கள் நடத்த வேண்டிய சூழ்நிலை. பல்வேறு சாலைகளில் ஆக்கிரமிப்புகள் இருக்குது. அந்த ஆக்கிரமிப்புகளை எடுக்காத காரணத்தினால பல ஆக்சிடென்ட், உயிரிழப்புகள்லாம் ஏற்படுது. இதுவும் இன்னும் இருக்கல. ஆகையினால இதெல்லாம் வலியுறுத்தி தான் இன்றைக்கி இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைச்சோம். இப்போ ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச உடனே கமிஷனர் கூப்பிட்டுருந்தார். கமிஷனரை சந்தித்து எல்லா பகுதி பிரச்சனைகளையும் அவர்கிட்ட விவரமாக எடுத்துரைத்திருக்கிறோம். முக்கியமாக உள்ளாட்சி மன்றங்களின் குறைப்பு தீர்ப்பாயம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது பகுதி கூட்டங்களை கூட்டுங்க. உங்கள் அஃபீஷியல்ஸும் நலச்சங்கங்களும் மக்களும் கலந்துக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை கூட்டி நம்ம பிரச்சனைகளை டிஸ்கஸ் பண்ணால் அதிலே 50 விழுக்காடு பிரச்சனைகளை சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிற யோசனையை நாங்கள் சொன்னோம். அது கண்டிப்பாக நல்ல யோசனை. நான் கண்டிப்பாக அதை முன்னெடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி வரி செலுத்துவதில் உள்ள லீக்கேஜஸ் அவங்கள்ட்ட மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது இங்கே ரெக்கார்டில் ஏறாமலே பாதாள சாக்கடை பல இப்போ கிட்டத்தட்ட 20 - 30 விழுக்காடு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து டெபாசிட்டும் இல்லை, ரெவன்யூவும் கலெக்ஷன் வரியும் வசூல் பண்ணல. அதே மாதிரி குடிநீர் பிரச்சனைகளில் குடிநீர் அன்ஆத்தரைஸ் கனெக்ஷன், அதாவது இவங்க ரெக்கார்டில் ஏறாத கனெக்ஷன்ஸு கிட்டத்தட்ட 30 விழுக்காடு இருக்குது. அதை ரெக்கார்டில் கொண்டு வந்து பண்ணாவே இவங்க ரெவன்யூ டெபிசிட் வராமல் அவங்களால பாதுகாத்துக்க முடியும். அந்த நடவடிக்கை எடுக்க சொல்லியிருந்துக்கோம். இதெல்லாம் நான் கண்டிப்பாக இதெல்லாம் நல்ல யோசனை, நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு இருக்காரு. அதே மாதிரி மேயர் இப்போ வந்தாங்க, முடிச்சுட்டு வரும்போது மேயர் வந்தாங்க. கமிஷனர்ட்டி மேயர்ட்டி நாங்கள் வச்ச வேண்டுகோள் என்னென்னா, நல்லா இருக்க பகுதியில் மட்டும், ரோடு நல்லா இருக்க பகுதியில் மட்டும் நீங்கள் போய் பார்க்குறீங்க.
சாலைகள் இன்டீரியராக வந்தீங்கன்னா தான் மக்கள் என்ன மாதிரி நிலையில் வாழ்கிறாங்கிறத உங்களால் பண்ண முடியும். தயவுசெய்து வாங்க, வரும்போது எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நாங்களே கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ண பகுதிகளை பார்வையிடறதுக்கு உதவி பண்ணுறோம் அப்படி சொன்னோம். கண்டிப்பாக நாங்கள் வரும்போது சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு பிறகாவது அதே போல் அரசு ஆணை 2006ஆம் ஆண்டு எழுத்துப்பூர்வமாக கொடுக்குற கடிதங்களுக்கு எழுத்துப்பூர்வ பதில் கொடுக்க வேண்டும். 3 நாளைக்குள்ளே அக்கனாலஜி கொடுக்கணும். 30 நாளில் எடுத்த நடவடிக்கை குறித்து அந்த யார் மனுதாரர் அவருக்கு தெரிவிக்கணும்னு அரசு ஆணை இருக்குது. அரசு ஆணை இதுவரைக்கும் பின்பற்றப்படவில்லை என்பதை சுட்டி காட்டணும். இனிமேல் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னு கமிஷன் சொல்லியிருக்காரு. நல்லதாக இருக்கட்டும். இனிமேல் நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பது நல்லவையாக இருக்கட்டும். என்றைக்குமே நாங்கள் நல்ல நிர்வாகத்துக்கு நாங்கள் 100% ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படிங்கிற உறுதியை நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதே போல் சென்ற வருடம் தாம்பரம் மாநகராட்சி தமிழ்நாட்டிலேயே ஹையஸ்ட் கலெக்ஷன்ங்கிற ஒரு அவார்டு வாங்கிச்சு. அதுக்கு எங்களோட முயற்சி தான் முக்கிய காரணம் என்பதை அவங்கள்ட்ட சுட்டி காட்டுவோம். ஏன்னா அங்கங்கே நாங்கள் கேம்ப் போட்டு வரிவசூல் பண்ணி கொடுத்தோம். அதனால் அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த வருஷமும் எப்போதுமே நாங்கள் பண்ணுறது தயாராக இருக்கோம். ப்ரொவைடட் நீங்கள் மக்கள் உங்களை தீர்ப்பதை பொறுத்து எங்களோட கோஆபரேட் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்லா தான் நடக்கும்னு நம்ம எதிர்பார்ப்போம். நன்றி. நீங்கள் பேசும்போது மேயர்கிட்ட பேசும்போது வரவே இல்லை, எங்கள் பகுதிக்கு வந்து பார்க்கவே இல்லைன்னு சொல்லி. ஆமாம், கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சலேருந்தே நம்ம பகுதிக்கு இது வரைக்கும் வரல சார். நாங்கள் பல முறை வேண்டுகோள் வச்சோம், இது வரைக்கும் வரல. அதுதான் இப்போ சொல்லி காட்டணும். நல்லா ரோடு பக்கமே நீங்கள் போகிறீங்க, நாங்கள்லாம் எப்படி வாழ்றாங்கிறத நீங்கள் பார்க்க வேணாமல் இப்போ உங்களுக்கு தான் சொன்னேன். நான் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க, வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். சார் பேர் என்ன? முருகையன், இணைப்பு மைய செயலாளர். தேங்க்யூ. நன்றி.